இளைய தலைமுறையினரிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா, இல்லையெனில் அதன் காரணம் என்ன என ஈரோடு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். அரசியல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, மக்களுக்கு நல்லா பணி செய்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நல்லா பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இருக்குது பார்த்தோம்னா நார்மலாக எப்பவும் போல தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணோம்னா படிப்பு, அப்புறம் தொழில், இன்னும் நிறையா புது புது டெக்னாலஜி கொண்டு தான் நல்லா இருக்கணும். தமிழ்நாடு பார்த்தோம்னா ஒரு 80% நல்லா இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அரசியல் நல்லா தான் பண்றாங்க. இவங்களும் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களே இப்ப வாய்ப்பு கொடுத்துட்டாங்க மக்கள். இன்னொருத்தர் புதுசா வராரு, அவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் தெரியும். அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு எதிர்பார்க்கறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவர் பேர் நம்பிக்கை வச்சிருக்காங்க, மக்களும் வச்சிருக்காங்க. ஜெயிப்பாருன்னு நினைக்கிறோம். திமுக ஆட்சி தான் நடக்குது. அதுல மெடிக்கல்ல இருந்து கல்வி எல்லாமே காசுக்கு தான் கிடைக்குது. அடுத்து டிவிக்கே அவர் வந்தாருன்னா எல்லாம் ஃப்ரீயா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதனால அவர் வரணும் தான் நாங்க நிறைய பேர் காலேஜ்ல இளைஞர்கள் எல்லாம் அவங்க தான் விருப்பப்படுறாங்க. இப்போ ஆட்சியிலே அதிமுக திமுக தான் மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்காங்க. இப்போ டிவிக்கே புதுசாக வந்திருக்காரு. இப்போ அவரே சொல்லியிருப்பார், ஒரு ரீசெண்டாக வீடியோ போட்டார். விஜய் அவர்கள் ஒரு வீடியோ போட்டாங்க. என்னன்னா SIR அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்குன்னா, இந்த மாதிரி ஃபேக் ஓட்டர்ஸு, இந்த மாதிரி செத்து போனவங்கலாம் மறுபடியும் ஓட் போடுறாங்க, அந்த மாதிரி ஃபேக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ இருக்கிறதா அவங்கெல்லாம் பண்ணுறாங்க. அதை தடுக்கணுன்றதுக்காக SIR பற்றி அவர் பேசியிருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணால் நல்லாயிருக்கும். இன்றைய தலைமுறைக்கு அரசியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது தான். அப்போதான் அவங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி எல்லா ஃபீல்ட்லையுமே வரும். இப்போ நம்ம ஜெனரேஷன் பீப்புள் இப்போ நம்ம நாட்டை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வே ஆஃப் திங்கிங் இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இலவசமா மற்ற இதுக்கெல்லாம் கொடுக்குறோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம கல்வி, வாட்டர், மெடிசன் அந்த மாதிரி கொடுத்தோம்னா இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ ஒரு காலேஜுக்கே போய் அட்மிஷன் எடுக்கணும்னாவே அவங்க லட்சமா கேட்குறாங்க. ஸோ அந்த எஜுகேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு இலவச கல்வி கொடுத்தாவே அது கொஞ்சம் நல்லா நம்மளோட திறமைகளை வளர்க்கறதுக்காகவும், திறமையில்லாத பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வெளியே கொண்டாதாவே அவங்க நிறைய ஃபீல்டுக்கு போவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் இளைஞர்கள் அவங்க நல்லா எடுத்து பண்ணுவாங்க. இப்போ நம்ம பொலிட்டிக்கல் ரீஜனில் யாரும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறது ஏன் காட்டுறது இல்லைன்னா, இப்போ ரீல்ஸ் போல மற்ற இன்ஸ்டாகிராம் எல்லாரும் அடிக்டடாக இருக்கிறதுனால ஒரு பொலிட்டிக்கல் ஒரு சர்வீஸாக யாருமே பண்ணுறது இல்லை. அது அப்படி ஒன்று இருக்குன்றதை யாரும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்லை. ஸோ நம்ம அதை கொண்டு வரதுக்கு நிறைய புது கேம்பெயின்ஸ் அந்த மாதிரி நிறைய அமைச்சு நம்மளுக்கு அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு சர்வீஸ் மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேருக்கு சொன்னோம்னா அதுலேயே இருக்க இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு புரியும். அதேமாதிரி அப்கமிங் ஜென்ரேஷனில் நம்மளுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் லீடர்ஸாக வரதுக்கு கண்டிப்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம அதை கண்டிப்பாக பர்சீவ் பண்ணுறதுக்கு அதில் என்ன இருக்குது, இல்லை இப்போ என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ ஒருத்தவங்களோட கொள்கை எப்படி, அது பொறுத்தளவுக்கு நம்மளோட பிரச்சனையை எப்படிலாம் தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி யங் ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட கோரிக்கை. இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னா, டிஎம்கேல ஃப்ரீ பஸ், கேர்ள்ஸ்க்கு ஃப்ரீ பஸ் விடுறது, அவங்க மாசமான உதவி தொகை கொடுக்கறது, அதெல்லாம் நான் கொடுத்துன்னு தான் சொல்லுவேன். அது இல்லாமல் அவங்க யங்ஸ்டர்ஸ் எப்படி சூஸ் பண்ணுங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. எக்ஸாம்பிள் எல்லாரும் டிவிக்குன்னு சொல்கிறாங்க. டிவிக்கே அப்படின்னு ஒரு எப்படின்னா அவங்களே சூஸ் பண்ண வேணாம். நீங்கள் எப்படி கரெக்டான லீடர் யாருன்னு அவங்க சூஸ் பண்ணுறது அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணி இவங்க ரைட்ஸை கொடுங்க. இப்போ இருக்கிற தலைமுறை பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் யாருமே அவ்வளோக்கு இளைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. இப்போ புதுசாக நம்ம யங்ஸ்டர்ஸ் உள்ள கொண்டாடும் போது எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் முனைவருக்கான இது நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளோட இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிறது எங்களோட கருத்து. நாங்கள் 2026 மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். இப்படியே நடந்துட்டு இருந்தா போன அந்த 41 பேர் உயிரிழப்புலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன அரசியல் நடந்திருக்குன்னு. அடுத்த டைம் நாங்கள் 2026 மாற்றத்தை எதிர்பார்க்குறோம்.